ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்களோட லேட்டஸ்ட் saree அவுட்ஃபிட்டில் இருக்க சூப்பரான ஃபோட்டோஷூட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க லைட் கிரீன் எஃபெக்ட்ல இருக்க ஸ்டோன்ஸ் எஃபெக்ட்லாம் பில்ட் பண்ணி சூப்பரான ஒரு saree அவுட்ஃபிட்டில் இப்போ தரமான ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்ஸில் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க சூப்பராக கார்ஜியஸ் லுக்கில் இருக்காங்க. உண்மையிலே வேற லெவல் ஃபோட்டோ ஷூட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரொம்பவும் கவர்ச்சிக்கு நெருக்கமாகவும் ஸ்டன்னிங்கான லுக்கில் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க இந்த ஃபோட்டோ ஷூட்டில் பிரதிபலிக்கிறாங்க. 2016 வருஷம் பலே வெள்ளை தேவன்ற தமிழ் திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க. 2017 வருஷத்துல பிருந்தாவனம், கருப்பன் போன்ற திரைப்படத்தின் மூலியமா நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க பிரபலமானாங்க. அதுக்கடுத்து 2021 வருஷத்துல ராஜா விக்ரமார்கான்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலியமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க அறிமுகமாயிருந்தாங்க. இப்போ தமிழ் தெலுங்கு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலுமே பிரபலமான நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க திகழ்ந்துட்டு வராங்க. நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்களுக்கு கடைசியாக வந்த திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷத்துல நடிகர் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளிவந்த ரசவாதி என்ற திரைப்படம் இவங்களுக்கு கடைசியாக வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரல. அதுக்கு முன்னாடி வந்த 2023 நடிகை ஜெயரவி ரவி வெளிவந்த அகிலன் திரைப்படமும் இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இவங்க அடுத்ததான் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அருண் விஜயோட நடிப்புல சிவகார்த்திகேயன் நடிச்சு சூப்பர் ஹிட் திரைப்படமான மான் கராத்தே திரைப்படத்தை இயக்கிய கிரீஸ் திருக்குமரன் அவங்களோட இயக்கத்துல ரெட்டத்தல திரைப்படத்துல நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க ஃபீமேல் லீடா பண்ணிட்டு வராங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவங்க இசையமைச்சிட்டு வராங்க. இந்த திரைப்படம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுது. நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்க சினிமா நடிகையாகவும் மாடல் நடிகையாகவும் இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்துல 5,49,000 இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க 213 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 86 பேரை இவங்க இன்ஸ்டா பக்கத்துல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம பார்த்த நடிகை தன்யா ரவிச்சந்திரன் அவங்களோட இந்த லேட்டஸ்ட் saree அவுட்ஃபிட் ஃபோட்டோ ஷூட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சூப்பரான செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோ ஷூட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.